இது தொடாதீங்க சாமி, போட்டேன்னா கட் ஆயிரும். அதுக்குள்ள எதுவுமே எடுவு இல்லையா? எதுக்குமே எடுவு இல்லைங்க சாமி, எச்சதா ஆகுது, கம்மியாகுது. 100 ரூபா மட்டும் கொடுங்க. அடுத்த பேர் இல்லை சர்க்குணம் வருங்களா? கொஞ்சம் பின்னாடி ஊருப்பா குழிமணியா? என்ன தாலுக்கா? என்ன தாலுக்கா? ஸ்ரீரங்க தாலுக்கா. சரி, என்ன தொந்தரக்கா வந்திருக்கீங்க? இந்த குழிமணிங்கிறது உங்களோட ஏரியாவா அல்லது பக்கத்தில் இருக்க கிராமமா? சரி, உடம்புல எந்த இடத்துல எரிச்சல் தொட்டு காமிங்க, தொட்டுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு தொந்தரவுக்கு தொடுங்க. சரி சரி, ரொம்ப வருஷம் வந்துருக்கு. இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னாங்க? இல்லைம்மா, இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்க எந்த ஊருக்காருங்க? சரி, ஸ்ரீராமர் வெள்ளமரத்துப்படியா? சரி, 100 ரூபா மட்டும் கொடுங்க. பேர் சொல்லுங்கம்மா. ஊருங்கம்மா? கடத்தூரா? சரி, என்ன தொந்தரவு சாமி? சரிங்க. சாப்பிட முடியாமல் இருந்தது நல்லா ஆச்சுங்க. சாப்பிட முடியலையா? 100 ரூபா மட்டும் கொடுங்க. எந்த இடத்துலீங்க? தொட்டுக்காதீங்க. எந்த இடம்னா அந்த இடத்துல தொட்டுக்காதீங்க. சரி, நீங்களே எனக்கு தொட்டுக்காதீங்களா? நீ தொட்டாதான் எனக்கு தெரியும். தொடணும். சரி, இப்போ நீ கிளம்பு. அது பிடிச்ச அங்கமுத்து கொடுத்து கிளம்பிப்பா. 12 மணி போகணும். அங்கமுத்து அதை எப்படியே பிடிச்சிக்க. சரி, அவர்கிட்ட பணம் வாங்கிக்கோ. சரி, இடுப்பில் எந்த இடத்துல திரும்பிங்க, தொட்டு காமிங்க. சரி, 100 ரூபா மட்டும் கொடுங்க. அடுத்த பேர் இல்லைப்பா, 100 ரூபா கொடுங்க. பேருங்க? ஊருங்க? என்ன தொந்தரவுங்க? தொட்டு காமிங்க. நேற்று இருந்து எப்படி இருக்கு? சொல்லவே இல்லையா? உங்க வேற சொல்றதே கூலி கேட்கறேன். 100 ரூபா மட்டும். பேர் சொல்லுங்கய்யா. ஊரு? ஐயா, உங்களை எப்போ வர சொன்னாங்க? சரி, இன்று நாளை எழுதுவாங்க. சரிங்களா? இன்று வந்துச்சுன்னா நீங்கள் இன்னைக்கு மனுஷன் போயிருங்க. நாளை வந்துச்சுன்னா போய் நீங்கள் நாளைக்கு வரும். என்ன தொந்தரவு? காலையில் என்ன பண்ணுது? இப்போ முதல்ல வந்து வீக்கமாக வத்திக்கிச்சா? எந்த இடத்துல வீக்கம் கொடுத்துட்டு காமி. முதல்ல எப்படி இருந்தது? வீக் அதிகமாக இருந்தது. முதல் நாள் வந்தப்போ வீக் அதிகமாக இருந்தது. ஏழை கம்மிக்கு வந்து இல்லை, அன்றைக்கி வீக் அதிகமாக இருந்தது. அப்புறம் அப்படியே நொட்டுதுங்கிற. ஓ, 100 ரூபா மட்டும். பேர் சொல்லுமா. ஊருமா? என்ன தொந்தரவுமா? தொட்டு காமிங்கம்மா. நேரத்துக்கு எப்படிமா இருக்கு? 100 ரூபா மட்டும் கொடுங்க. ஏமா பச்சை தண்ணி தொலைச்சு இல்லை? வீட்டுக்குள்ளே வாசலாம் தொழிக்கணும் தொழில. ஆமாம், 4 பேர் வந்திருக்காங்க. எத்தனை தடவை உன்னோட வீட்டில் தண்ணி வச்சிங்க? ஆமாம், 4 பேர் உன்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. நேற்று வந்து போனீங்களே, அதுக்கு இன்னும் 4 நபருக்கு உன்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. எத்தனை தடவை தண்ணி வச்சிங்க? 4 வருஷம் கழிச்சுக்கிட்டேன். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வந்து போனால் 2 தடவை சொல்லிட்டு போய் பார்த்துக்கோங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. வலிக்கும். 100 ரூபா மட்டும் கொடுத்துருங்க. பேர் சொல்லுப்பா. ஊருமா? என்ன தொந்தரவுமா? தொட்டுக்காம
முதல்ல இதுக்கு எப்படிமா இருக்கு? என்னம்மா? கொஞ்சம் புண்ணு குழக்கம் தான். சரி. கை பூரா குறுத்து குறுத்தா வருதா? ரெண்டு பக்கம் தலை பூராம கொடுத்துருக்கு. சரி, காப்பாற்றுறேன். பயப்படாது. சாப்பிட முடியாம இந்த போகிற அளவுக்கு பரவாயில்லையா? சாப்பிட முடிகிறது சார், சாப்பிட்டு கூட வாங்கிட்டு. சரி பார்த்து. சரி, 100 ரூபா மட்டும் கொடுங்க. 100 ரூபா கொடுத்து அடுத்த பேர் இல்லைப்பா. சரி, அப்படியே ஒரு மந்தி கடத்தை கூட்டி போப்பா. அப்பா வந்திருந்தாரு, மறுபடியும் எங்கே போயிட்டாரு? சரிங்க, அவர் வந்தோம்னா தரங்க. சரி, ஒரு மந்தி கடத்தை கூட்டி போவாப்பா. பேர் சொல்லுப்பா. ஊருங்க? என்ன தொந்தரவுப்பா? பரவாயில்லையா? வீட்டுக்கு போனோம்னா வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியா? வீட்டுக்கு போய் 10:30 மணிக்கு வழியே இல்லைங்க சார். இங்கிருந்து வழியே இல்லைங்க சார். ஆனால் நைட் பிடிச்சி லேசாக வலி சார். இன்னும் இப்போ வலி இல்லைங்க. பாப்பா சரிங்க. இப்போ வலி இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ வலி இருக்கா? சரி, இந்த விரல் மட்டும் எதுவுமே வேலை செய்யுது. சரி பார்த்து. அடுத்து எப்போ வரீங்கம்மா? சரி, அடுத்து எப்போ வரீங்க? தாய் வீட்டுக்கு. ஒரு மாதம் சரி, 100 ரூபா மட்டும் கொடுங்க. நல்லா இன்னைக்கு பசிக்கணும் சார். வந்து சாப்பிட்றாங்க பசி. சரி பசி நல்லா இருக்கும். சரி, நாளைக்கு வேலைக்கு போகணும். போங்க. பேர் சொல்லுப்பா. ஊருப்பா? என்ன தொந்தரவுப்பா? காலையில் சிக்கிதுங்க சார். அப்புறம் கொப்பனை வந்து அதே உடஞ்சி முதல்ல அரிப்பு அதிகமாக இருந்தால் சொல்ல முடியாத இடத்துல இருந்தால் அதில் பரவாயில்லையா? அதானே சரி, நல்லா ஆயிடுச்சு. சரி, 100 ரூபா மட்டும் கொடுப்போம். குடும்பத்தை அவங்க அப்போ பார்க்கணும், தலைப்பிள்ளையா இருந்து. அச்சதா உனக்கு அக்காவா? அக்கா. அக்கா அக்கா கிடச்சி நீ தான் அவங்க பார்த்துக்கணும். சரியா? விளையாட்டுத்தனமாக இருக்கு. சரியா? அது பாரம்பரிய நமக்கு சீட் கிடச்சிருக்கு. காலேஜ் இல்லையா? ஆமாம். சரி, படிக்க வைங்க. சரி, நல்லபடியாக படித்து குடும்பத்தை கொண்டு வரணும்னு சொல்லுவோம். சரி. பேர் சொல்லுப்பா. ஓகே. ஓகே. ஊருப்பா? செட்டிப்பாளையம். என்ன தொந்தரவுப்பா? அப்பா உடம்பு பிடிக்குது சாமி. 100 ரூபா மட்டும் கொடுப்பா. பேர் சொல்லுப்பா. ஊருமா? போட்டு செட்டிப்பாளையம். என்ன தொந்தரவுமா? காலேஜ் நல்லா விளையாட விஷயமோ பணங்கட்டா விஷயமோ இப்போ அதில் என்ன மாற்றங்கள் ஏற்படுத்துமா? சாமி இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சுங்க சாமி. சரி, நீ அடுத்த செமஸ்டர் எழுத முடியும்னு சொல்லிட்டாங்க. நானும் இப்போ இடையில போகலைங்க. நீ இனிமேல் தான் போகணும். சரி, போய் பார்த்தோம். சரி, நீ ஃபீஸ் எதுவுமே கம்மி பண்ணலைங்க சார். அப்படியே நீங்கள் போகும் பார்த்துக்கலாமா? சரி 100 ரூபா மட்டும் கொடுங்க. சரி.